Come, let us pray. நாம் ஜெபிக்கலாம். Heavenly Father, we give thanks to you for this wonderful morning. We can come before you. பரலோக பிதாவே, இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படியாக கூடி வர எங்களுக்கு தந்த வாய்ப்புக்காக நன்றி. May the Spirit of the Lord continue to speak to us. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசி இடைப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray that the Lord raise up your church, raise up them to understand their identity and their authority. ஆண்டவரே, நம்முடைய சபை எழுப்புவீராக. சபை தனக்காக இருக்கிறதான அடையாளத்தையும் காரியங்களையும் புரிந்து கொண்டு எழும்பி பிரகாசிக்கட்டும். And again, Lord, you remind us, Lord, of who we are in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் யாராய் இருக்கிறோம் என்று திரும்ப 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 எங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். So I pray this morning the message will bring forth the impact of knowing who we are in Jesus Christ. கிறிஸ்துக்குள்ளாக நாங்கள் யாராய் இருக்கிறோம் என்கிறதான புரிதலை கொடுக்கிற தாக்கத்தை உண்டாக்குற செய்தியாய் இந்த காலவேளை செய்தி எங்களுக்கு அமையட்டும். And all this prayer in the name of Jesus. Amen. இவை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Amen. Today I want to bring forth the message to you, serve as a reminder as who we are in Christ. இந்த காலவேளை செய்தி மறுபடியும் உங்களுக்கு நினைப்பூட்டுகிற விதமாக கிறிஸ்துக்குள்ளாக நாம் யாராய் இருக்கிறோம் என்கிற தலைப்பின் அடிப்படையிலே இன்றைக்கான செய்தி பார்க்க போகிறோம். There's one word you need to familiar. That word is called ecclesia. ஒரு வார்த்தை நமக்கு மிகவும் பிரசித்தம் பெற்ற ஒரு வார்த்தையா இருக்கிறது. அது என்னவென்றால் எக்லீசியா என்கிறதான அந்த வார்த்தை. We must understand church is not an institution or religious body. Church is a kingdom assembly. அதாவது இந்த எக்லீசியா என்பது வெறும் சபையாக ஒரு கட்டிடமாகவோ இல்ல ஒரு ஆர்கனைசேஷன் போல செயல்படுகிற குழுவாகவோ இல்லாமல் அது தேவனுடைய ராஜ்யமாய் காணப்படுகிறது. So we pray that today's message will remind us and also once again empower us. ஆகவே இந்த காண செய்தி நம்முடைய கிறிஸ்துக்குள்ளாக யாராக இருக்கோம் என்பதை மறுபடியும் நினைப்பூட்டி இன்னும் நம்மை பலப்படுத்துகிற ஒரு செய்தியாக இது காணப்படும். First of all, if I would give another title for this message, I will call it Restoring the Church Heavenly Governance Identity on Earth. ஒருவேளை இந்த செய்திக்கு இன்னொரு தலைப்பை நான் கொடுப்பேன், ஆனால் அதை இப்படியாக கொடுப்பேன். பூமியிலே சபையானது அந்த பரலோகத்தின் உரிமைகளை, ஆட்சி, அடையாளத்தை மீட்டெடுத்து கொடுப்பதற்காக இருப்பதை போன்றதாக இந்த இரண்டாம் தலைப்பு காணப்படுகிறது. This message is very important for every pastors. ஆகவே இந்த செய்தியானது ஒவ்வொரு போதகருக்கும் முக்கியமான ஒரு செய்தியாக இன்றைக்கான செய்தி காணப்படுகிறது. Because you have poured in your whole life for the church, for the Lord, but you need to know actually what is a church and actually what you have in church. ஏனென்றால் போதலாகிய நாம் வாழ்நாள் முழுவதும் சபைக்காக தான் செலவழிக்கிறோம், சபையிலே தான் ஊழியம் செய்கிறோம். ஆகவே சபை என்றால் என்ன, சபையிலே எப்படிப்பட்ட காரியங்கள் காணப்பட வேண்டும் என்று அறிந்து கொள்ள வேண்டியது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. If you realize that church is such heavenly governance on earth, then you must act like you are governing the earth. அதாவது சபையானது பூமியில பரலோகத்தின் ஆட்சியும் அதிகாரத்தையும் செயல்படுத்துகிறதா இருக்கிறபடியினாலே நாம் இங்கு பூமியில ஆட்சி செய்கிறவர்களாய் போலதான் நம்முடைய சபையை நாம் நடத்த வேண்டும். But many pastors, we only play a role. It's a shepherd. We only play one part of the role as a ministers, as a shepherd. So our focus is only on the sheep. ஆனால் இன்றைக்கு சபை போதலாய் இருக்கிற நாமோ இந்த கதாபாத்திரத்திலே ஒரே ஒரு கதாபாத்திரத்தை தான் வெளிப்படுத்துகிறவர்களாய் மேய்ப்பர்களை போல செயல்படுகிறோம். நம்முடைய விசுவாசிகளை ஆடுகளை போல பார்க்கிறவர்களாய் மாத்திரமே நாம் காணப்படுகிறோம். Sad to say, most of us, we are overwhelmed by the problem of our sheep. இன்னும் வருந்தத்தக்க விஷயம் என்னவென்றால் நம்முடைய ஆடுகளாகிய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பிரச்சனைகளே நாம் பெருசாக பார்க்கிறவர்களாய் காணப்படுகிறோம். After believing in Jesus Christ, instead of being victorious, but they give us more trouble than before. கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பிறகு நம்முடைய விசுவாசிகள் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு பதிலாக இன்னும் அதிகமான பிரச்சனைகளே நமக்கு கொடுக்கிற விசுவாசிகளை தான் அவர்கள் காணப்படுகிறார்கள். One of the reasons because they keep thinking they are victims and under the attack of demonic or darkness.
இதற்கு காரணம் என்னவென்றால், அந்த விசுவாசிகளுடைய நினைப்பு எப்படி இருக்கிறது என்றால், பிசாசின் இருளின் அதிகாரத்தினாலே தாக்கப்படுகிறதான பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டவர்களாய் தான் விசுவாசிகள் தங்களை பார்க்கிறவர்களாய் இருக்கிறார்கள். This is a story my friend, a lady pastor, told me. Since very young, she was afraid of dogs because she was chased by dogs while she was young. எனக்கு நண்பரான ஒரு சகோதரியாகிய போதகராக இருக்கிற ஒரு சகோதரி இப்படி சொன்னார்கள். சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு இந்த நாய்கள் என்றால் அவர்களுக்கு பயமா இருந்தது. One day, he decided, I have to stop all those chasing by dog events. ஆகவே அவர்கள் ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். இந்த நாயெல்லாம் என்னை துரத்திக் கொண்டு வரும்போது நான் பயந்து ஓடக்கூடாது. இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்தார்கள். If I can cast out demons, what's the dog is can the dog do to me? நான் எல்லாம் இந்த பிசாசுகளை எல்லாம் துரத்துகிறேன் இயேசு நாமத்தாலே, இந்த நாய்களை என்னாலே துரத்த முடியாதா? இது எனக்கு என்ன செய்துவிடும் என்று அப்படி யோசித்தார்கள். She is still very fearful, but she decided to confront the dog who chased her. ஆனாலும் கூட அவர்களுக்கு பயம் உள்ளுக்குள்ளாக காணப்பட்டாலும், எப்படியாக இந்த நாய் என்னை துரத்தும்போது அதை எதிர்நோக்கி அதை நான் மேற்கொள்வேன் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்தார்கள். But she said, from the very first day when she confronted the dog, she even chased back the dog runs away. இப்போது அந்த தீர்மானம் எடுத்த பிறகு எப்போது அந்த நாய் அவர்களை துரத்த ஆரம்பிப்பதோ, அந்த நாளிலிருந்து இப்போது அவர்கள் அந்த நாயை துரத்த ஆரம்பிக்கும்போது, நாய் அவர்களை பார்த்து ஓட ஆரம்பித்தது. Sometimes we try to make things nice. We try to comfort our believers. But the best comfort is telling them what authority they have over their storm of their life, the trouble, the needs of their life, the trouble that demons impose on them. அநேக நேரத்திலே நாம் நம்முடைய விசுவாசிகளை ஆறுதல் படுத்தி, அப்படியே பக்குவப்படுத்தி, பாதுகாப்பாய் வைத்துக் கொள்ள விரும்புகிறோம். ஆனால் அவர்களுக்கு இருக்கிற அதிகாரத்தையும், பிசாசு அவர்களுக்கு விரோதமாய் தொடுக்கிற தாக்குதல்களை எதிர்நோக்கி எப்படி பிசாசுக்கு எதிர்க்க வேண்டும் என்ற காரியங்களை நாம் அவருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். If your member is a patient, meaning that your job is to heal them, send them hope, and waiting for next round when they get wounded, they come back again. நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், நம்முடைய விசுவாசி பாதிக்கப்படும்போது, அடிபடும்போது, வியாதிப்படும்போது நாம் அவருக்காக ஜெபிக்கணும். அவர் சுகமாகி விட வேண்டும். மறுபடியும் அப்படியே வியாதி வரும்போது நம்மிடத்தில் வந்து ஜெபித்துக் கொண்டு வர வேண்டும். இப்படியாக தான் சுழற்சியாக செய்கிறோம். But if your members is a soldier, when they're wounded, you heal them, you teach them how to fight, and send them back in the battlefield. ஆனால் உங்கள் விசுவாசிகளை நீங்கள் போர் வீரர்களைப் போல பயிற்றுவிக்க வேண்டும். அவர்கள் போர் வீரர்களாக இருக்கும்போது, பாதிக்கப்படும் போதும், காயப்பட்டாலும் கூட மறுபடியும் அந்த யுத்த களத்தில் போய் யுத்தம் செய்வதற்கு ஆயத்தப்படுத்தி, திரும்ப யுத்தம் செய்வதற்கு அனுப்புகிறவர்கள் போல நாம் அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். So I want to ask pastors, are you a shepherd only, or you are just a spiritual doctor who heals the wounded people? அதாவது போதகர்களே, உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்கள் வெறும் மேய்ப்பர்களைப் போல இருக்கிறீர்களா? அல்லது ஒரு ஆவிக்குரிய தகப்பனைப் போல இருந்து அவர்களுடைய காயம் கட்டி வியாதிகளை குணமாக்குற அப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் செயல்படுகிறீர்களா? But the Bible proposed that we are heavenly governance. On earth, we are the governments that rule and reign on earth together with Jesus Christ. ஆமென். ஆனால் வேதம் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறது என்றால், பரலோகத்தின் அதிகாரத்தையும் ஆட்சியையும் இந்த பூமியிலே செயல்படுத்துகிற நபர்களைப் போலதான் நம்முடைய செயல்பாடுகள் காணப்பட்டு பரலோகத்தின் அதிகாரத்தை பூமியிலே செயல்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். It's very challenging for our pastors to switch your behavior and your mindsets after so many years just being a shepherd. பாருங்க, அநேக வருடங்களா நான் போதர்களைப் போல நாம இருந்துவிட்டோம், வாழ்ந்து விட்டோம். அப்படியே அநேக வருடங்கள் செயல்பட்டது நிமித்தமாக நம்முடைய மனநிலைமையும், நம்முடைய செயல்பாடுகளையும் நாம் மாற்றத்திற்கு கொண்டு வர வேண்டும். ஆனால் இப்படிப்பட்டதான மாற்றத்தை கொண்டு வருவது ஒரு சவாலான விஷயமாகவே நமக்கு காணப்படும். You are not supposed to fight alone if you know this truth. You're supposed to get everyone involved in this spiritual warfare. இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும்போது, நாம் தனிப்பட்ட விதத்தில் நின்று யுத்தம் செய்கிறவர்களாக இல்லாமல், நம்மோடு கூட இருக்கிற அனைவர்களையும் கூட்டி சேர்த்து இந்த யுத்த காலத்தில் அனைவரோடும் கூட சேர்ந்து நாம் யுத்தம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். If you are a shepherd, you will see every sheep has no fighting power. They couldn't fighting back except you alone because you are the only human. They are all sheep.
பாருங்க, நீங்கள் உங்களை மேய்ப்பர்களாக பார்க்கும்போது, நீங்கள் ஒருவர் தான் அந்த யுத்தத்தில் யுத்தம் செய்கிறவர்களாய் காணப்படுவீர்கள். ஏனென்றால், நீங்கள் மனிதர்களைப் போலும், அவர்கள் எல்லாம் ஆடுகளைப் போலும், அப்படியே சும்மா இருக்கிறவர்களாக இருக்கிறவர்களைப் போல தான் நீங்கள் அவர்களை பார்ப்பீர்கள். If you will see your church like an army, like a governing body, then everyone come, make decision, decree the order, and finish the enemy. ஆனால் நீங்கள் உங்கள் சபையை, உங்கள் விசுவாசிகளை அவர்களை யுத்த வீரர்களைப் போல, ஒரு சேனை படை போல நீங்கள் பார்க்கும்போது என்ன செய்வீர்கள்? அவர்களை கூட்டி சேர்த்து ஒரு தீர்மானம் எடுத்து, அப்படியாக ஒருங்கிணைந்து யுத்தம் செய்கிறதான யுத்த சேனையாய் நீங்கள் மாறிவிடுவீர்கள். And you are not fighting alone. அப்போது நீங்கள் ஒருவர் மாத்திரமே நின்று யுத்தம் செய்கிறவர்களாய் இருக்க மாட்டீர்கள். Amen. So, first things, ecclesia is not the name of a religious gathering or religion institution, but the calling of a governing body. அதாவது இந்த சபை என்பது கூடி வருதல் ஒரு மத சடங்காச்சாரமாய் கூடி வருகிற ஒரு கூட்டமாயும், ஒரு ஸ்தாபனமாயும் செயல்படுகிற ஒரு ஸ்தாபனமாய் இல்லாமல், தேவனுடைய அதிகாரத்தை இந்த பூமியிலே செயல்படுத்தப்பட்டு அழைக்கப்பட்டவர்களைப் போல இருக்கிறவர்களைப் போல் நாம் காணப்படுவதுதான் சபை. So again and again, I always tell you all, the church, the name church in Matthew 16 actually is ecclesia. It means his kingdom assembly. அதாவது மத்தேயு 16ல பார்க்கிறபோது, இந்த சபை என்று சொல்லப்படும்போது, தேவனுடைய ராஜ்யமாக கூடி சேர்க்கப்பட்டு, அழைக்கப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்தின் அதிகாரத்தை செயல்படுத்துகிற ஒரு கூட்டம் தான் சபை. Just like, every nations, even every state have every few years there's an election, and they will elect someone's or group of people to make decision for the land. We call it assembly or council or congress. Yeah, church is the same. எப்படி ஒவ்வொரு நாட்டிலும், அந்த மாநிலத்திலும் தேர்தல் நடைபெற்று, தங்களுடைய பாராளுமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து, பாராளுமன்றம், நாடாளுமன்றம் போன்ற அந்த சட்டசபையிலே கூடி வந்து தீர்மானங்கள் எடுக்கிறார்களோ, சபையும் அதுபோல தான் இப்படியான தீர்மானங்களை பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தின் தீர்மானங்களை கொண்டு வருகிறதான ஒரு பரலோக பாராளுமன்றமா இது காணப்படுகின்றது. The state assembly take care of the state, the national assembly or the parliament take care of the nations, but we, the kingdom assembly, take care of the kingdom, not only in church, but in all the areas that God assigned to us. அதாவது இந்த பாராளுமன்றம், நாடாளுமன்றம் என்று சொல்லுகிற காரியங்கள் நாட்டிற்கான விஷயங்களையும், மாநிலத்திற்கான காரியங்களையும் அவர்கள் தீர்மானம் எடுத்து செயல்படுவது போல, இந்த சபைக்கான தீர்மானங்களை எடுத்து செயல்பட்டு வருவது இந்த எக்லீசியா என்று சொல்லப்படுகிறதான இந்த சபையின் வேலையாய் இது காணப்படுகின்றது. But I have to say very clearly, you are in the transition of changing mindset from a shepherd to a government. அதாவது உங்களுக்கு தெளிவாய் சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், நீங்கள் அந்த மெய்ப்பனுக்குரிய மனப்பான்மையிலிருந்து மாறிக்கொண்டு, அதிகாரத்தை செயல்படுத்துகிறதான அந்த அதிகாரியைப் போல ஆளுகை உடையவர்களாய் உங்களுடைய மனநிலைமைகள் மாறிக்கொண்டு வர வேண்டும். And today, God is calling the church to shift from a meeting culture to a kingdom culture, from a passive prayer to the ecclesia that executes kingdom's decree on earth. அதாவது இன்றைக்கு சபையை தேவன் எப்படி அழைக்கிறார் என்றால், ஒரு கூட்டத்தை செயல்படுத்துகிறதான இந்த கூட்டத்தின் கலாச்சாரத்தை விட்டு வெளியே வந்து, தேவனுடைய ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை செயல்படுத்துகிறவர்களைப் போல காணப்பட வேண்டும். நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், தேவனிடத்தில் ஏதோ ஒரு காரியத்திற்காக பரிந்து பேசுகிறவர்களாய் காணப்படாமல், சபையானது பரலோகத்தின் நியமங்களையும், அதிகாரங்களையும், கட்டளைகளையும் இந்த பூமியிலே நிறைவேற்றுகிற ஒரு சபையாய் இது காணப்பட வேண்டும். So I want to pray, God, make this shift in our mind. ஆகவே இன்றைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் என்னவென்றால், நம்முடைய மனநிலைமைகள் மாற வேண்டும். So let's continue. First point, the church is a people called out to govern. அதாவது முதலாவது குறிப்பு என்னவென்றால், சபையில் உள்ள ஜனங்கள் எதற்காக அழைக்கப்பட்டார்கள் என்றால், ஆளுகை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். I want you to remember this word ecclesia whenever you saw the word church is ecclesia.
எப்போதெல்லாம் இந்த சபை, சர்ச் என்ற வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது, அதை எக்லீசியாவாக நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். And Matthew 16, verse 18 to 19 says that, "And on this rock I will build my church or my ecclesia, and the gates of hell shall not prevail against it. I'll give you the keys of the kingdom of heaven, and whatever you bind on earth shall be bound in heaven." மத்தேயு 16, 18, 19 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். I pray God speak to us through this verse. ஆகவே தேவன் இந்த வசனத்தின் மூலமாக இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவாராக. God say, on this rock, on the rock of revelation of who Jesus Christ, the Messiah, the Son of God. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று தேவன் வெளிப்பாட்டோடு தன்னுடைய குமாரனாகிய இயேசு ஆகிய அந்த மேசியான் மூலமாக இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறார். Only those who recognize Jesus is higher than any principality, every power on earth, who is the Son of God, the appointed Savior, only those who know Jesus by heart with revelations, they are built on, they are the church, they are the assembly, they are the ecclesia. அதாவது இயேசு கிறிஸ்து ஒரு ராஜாவாக, அவரை மேசியாவாக, ஆளுகை செய்கிறவராக, தேவகுமாரனாக பார்க்கிறவர்கள் தான் இந்த கல்லின் மேலே இந்த எக்லீசியாவாகிய சபை கட்டுகிறவர்களாய் இருப்பார்கள். இயேசுவை குறித்து இப்படிப்பட்டதான புரிதல் உள்ளவர்கள் மாத்திரமே அப்படி செய்ய முடியும். If you want to build ecclesia, you must spend time to explain, to teach, to help members to understand who is Jesus Christ. இந்த சபையாகிய இந்த எக்லீசியாவை நீங்கள் கட்ட வேண்டும் என்றால், முதலாவது உங்களுடைய விசுவாசிக்கு நீங்கள் இயேசு யார் என்பதை குறித்ததான அந்த அர்த்தத்தை அவர்களுக்கு முதலாவது சொல்லிக் கொடுக்க வேண்டும். Without knowing who is Jesus Christ, and you were not able to build anything on this rock. அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் எந்த புரிதல் இல்லாமல் அவரை குறித்து எதுவும் கற்றுக் கொடுக்காமல் இந்த கல்லின் மேல அந்த சபையை உங்களால் கட்டவே முடியாது. The moment I know Jesus high above every principality, every power, every ruler, and he is not another God among gods, but he is a creator God who is he is most high, then only I can believe that the gates of hell should not prevail against me. ஆமென். அதாவது இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், எல்லா தெய்வத்தின் மத்தியில் இருக்கிற ஒரு தெய்வமாக அவரை பார்க்காமல், அவரே சிருஷ்டிகர்த்தர், சகல அதிகாரத்திற்கும் வானமண்டலத்திலும் பூமியில் உள்ள எல்லா அதிகாரத்திற்கும் மேலான அதிகாரத்தை உடையவராகிய தேவன் என்றதான அந்த அறிவு நமக்கு வந்து அது நம்முடைய விசுவாசிகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது மாத்திரமே இந்த கல்லின் மேல அந்த எக்லீசியாவாகிய சபையை நம்மாலே கட்ட முடியும். Your church cannot pray with power without knowing who is Jesus Christ. அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் தெளிவான அறிவு இல்லாமல் இந்த வல்லமையான ஜெபத்தை நம்மால் செய்யவே முடியாது. Your church will not loyal to Jesus Christ if they don't know who is Jesus Christ. இயேசு கிறிஸ்து யார் என்கிறதான அறிவு நம்முடைய விசுவாசிகளுக்கு இல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்துக்கு எந்த அளவுக்கு நம்மால உண்மையாய் நாமும் நம்முடைய விசுவாசிகளும் இருக்க வாய்ப்பில்லை. You know, there's a lot of, sometimes when we go to church, the pastor's like a doctor. You have fever, eat this medicine. You have pain, eat this medicine. If you have money issue, make this prayer. If you have family issue, you make that prayer. அநேக நேரத்தில் போதர்களாகிய நாம் எப்படி செயல்படுகிறோம் என்றால் ஒரு மருத்துவரை போலதான். உங்களுக்கு பண பிரச்சனையா இந்த ஜெபத்தை செய்யுங்க, வியாதியா இந்த ஜெபத்தை செய்யுங்க, எந்த பிரச்சனையா இந்த ஜெபம் என்று அப்படியாக அந்த மருந்துகளை எழுதி கொடுப்பது போலதான் நாம் அவர்களுக்கு ஜெபித்து அனுப்புகிறவர்களாய் காணப்படுகிறோம். But do you know that everything, the answer is Jesus Christ? When you have finances problem, know who is Jesus Christ. When you have family conflict, know who is Jesus Christ and submit to Jesus Christ. அதாவது உங்களுக்கு ஒரு பண பிரச்சனை வரும்போதோ, ஒரு குறைவுகள் வரும்போதோ, ஒரு போராட்டம் வரும்போதோ, இயேசு கிறிஸ்து யார் என்று நீங்கள் அறியும்போது அதை அவருடைய சமூகத்தில் நீங்கள் வைத்து ஒப்பு கொடுத்து செயல்படுத்துகிறவர்களாக காணப்படுவீர்கள். The root problem of today's church is not knowing Jesus Christ, that rock, the solid rock, the highest above all.
அதாவது இன்றைக்கு வேரை போல காணப்படுகிறதான பிரச்சனை என்னவென்றால், இயேசு கிறிஸ்து யார் என்கிறதான அறிவு நம்மிடத்திலே காணப்படவில்லை. அவரே அந்த நிலையான கன்மலையா இருக்கிறார். அவரே எல்லாமா இருக்கிறார் என்கிறதான அந்த புரிதல் நமக்கு அவசியமாய் காணப்படுகிறது. I have to confess, even myself, for my church, from all my teaching, I teach very little about Jesus Christ. இன்றைக்கு நானும் கூட இதை அறிக்கையிட்டு உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். நானும் மிகவும் குறைவான விதத்தில் இயேசுவை குறித்து, இயேசு யார் என்பதை குறித்து என்னுடைய விசுவாசிகளுக்கு சொல்லுகிறவனா இருக்கிறேன். ஆகவே நானும் இன்னும் அதிகமாய் இயேசுவை குறித்தும், மற்ற காரியங்களை குறித்தும் என்னுடைய சபை விசுவாசிகளுக்கு சொல்ல வேண்டும். Sometimes we have the mindset, we will say that, oh, they're already Christians, they should know Jesus Christ. அநேக நேரத்தில் நம்முடைய மனநிலைமை என்ன சொல்கிறது என்றால், அவர்கள் ஏற்கனவே கிறிஸ்தவர்களாய் மாறிவிட்டார்கள். ஆகவே இயேசுவை குறித்து நன்றாய் அறிந்திருப்பார்கள் என்று அப்படித்தான் நாம் நினைத்துக் கொள்கிறோம். Or maybe sometimes we will think that along the way they will know Jesus. The more they encounter Jesus, they know Jesus. I no need to teach them, they will know their own. அது மாத்திரமல்ல, நாம் எப்படி நினைக்கிறோம் என்றால், தொடர்ந்து அவர்கள் சபைக்கு வரும்போது, தொடர்ச்சியாக செய்திகளை கேட்கும்போது, அவர்கள் இயேசுவை தானாகவே அறிந்து கொள்வார்கள். ஆகவே இதற்காக தனிப்பட்ட விதத்தில் எந்த காரியத்தையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை என்று அப்படி நாம் நினைத்துக் கொள்கிறோம். At the end, there's no rock to build on. So the church is sinking. The church, collapsing because it's not built the church on that revelation of who is Jesus Christ. ஆனால் கடைசியாக பார்க்கும்போது, அங்கு கன்மலையின் மேல கட்டப்பட்ட சபை போலதான் அது மூழ்கி போகிற ஒரு சபையாய் காணப்படுகிறது. ஏனென்றால், இயேசு கிறிஸ்துவை குறித்ததான அந்த வெளிப்பாட்டோடு கூட நாம் அந்த சபையை கட்டாவிட்டால், விசுவாசிகளை வளர்க்காவிட்டால், அது மூழ்கி போகிற சபையாய் தான் காணப்படும். And then when you know Jesus Christ, then only you have power to execute the authority. And the Bible says that I will give you the keys of the kingdom of heaven, and whatever you bind on earth shall be bound in heaven. இப்படிப்பட்டதான வெளிப்பாட்டோடு கூட இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ளும் போதுதான், நம்முடைய அதிகாரங்களை நாம் செயல்படுத்த முடியும். ஏனென்றால், அந்த பரலோகத்திற்குரிய அந்த திறவுகோல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும்போது, அதை செயல்படுத்துவதற்கு இயேசு கிறிஸ்துவை குறித்ததான அந்த வெளிப்பாட்டின் அறிவு நமக்கு மிக அவசியமாய் காணப்படுகிறது. You see, without the revelation of Jesus Christ, you cannot build ecclesia. Without ecclesia, the governing body, you cannot overthrow the gates of hell. And without this ecclesia, you don't have the legal body to hold the key of the kingdom of heaven. So you couldn't buy, you couldn't lose, you couldn't do anything at all. அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்த இந்த வெளிப்பாட்டின் அறிவு நமக்கு இல்லாவிட்டால், இந்த எக்கிலிசியாவாகிய சபையை நாம் கட்ட முடியாது. இந்த சபையை நாம் கட்டப்படாவிட்டால், அந்த பரலோக ராஜ்யத்தின் அதிகாரத்தை நம்மால செயல்படுத்த முடியாது. எப்போது இதை குறித்ததான அந்த அறிவு நமக்கு வருகிறதோ, அப்போதுதான் நாம் அதிகாரத்தை செயல்படுத்துகிறவர்களாகவும், சபை கட்டுகிறவர்களாகவும், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ளுகிறவர்களாகவும் நாம் மாறுவோம். Amen. So from here we understand that uh, we are a body, is not believers, but we are called to be a kingdom of priests and holy nations. This is how God called Israel. He said, you shall be to me a kingdom of priests and a holy nation. அதாவது இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை வெறும் சரீரமாக மாத்திரம் காணப்படாமல், இந்த வேத வசனத்தில் தேவன் நம்மை பார்த்து எப்படி அழைக்கிறார் என்றால், நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று அவர் ஜனங்களை, நம்மை சபை அழைக்கிறவராய் இருக்கிறார். So I really want to say something that ecclesia is the very fundamental understanding for us to build a church that is living in a true identity of governing. அதாவது இந்த எக்கிலிசியாவாகிய இந்த சபை கட்டப்படும் போதுதான், அது அந்த உண்மையான கிறிஸ்துவின் சபை கட்டுவதற்கான அடையாளத்தை பெற்றுக்கொண்ட சபையாக காணப்படுகிறது. The original text on the ecclesia is taken by the society, meaning it's like parliament. அதாவது இந்த எக்லிஷா என்ற அந்த வார்த்தைக்கு மூல பாஷையில பார்க்கும்போது, எப்படி இந்த நாடாளுமன்றம், பாராளுமன்றம் என்று சொல்லுகிறோமோ, அப்படியாக அந்த பூமியை ஆட்சி செய்கிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது சபை. But you must understand that the history context, when Jesus said these words, actually the word is not even
parliament. The word is more like assembly. அதாவது இந்த வரலாற்று பின்னணியில பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறார் என்றால், அது பார்லிமென்ட்டை காட்டிலும் மேலான ஒரு காரியம் கூடி வருகிறதை அங்க முக்கியத்துவப்படுத்துகிறதா இருக்கிறது. You know, those days the world empire is called Rome. So even Palace, the land of Israel is under the control of the government of or the empire of Rome. அந்த காலகட்டத்திலே நாம் பார்க்கும்போது, இந்த இஸ்ரேல் தேசமும், மற்ற எல்லா வித காரியங்களும் இந்த ரோம பேரரசின் ஆட்சியின் கீழே அவர்களுடைய அதிகாரத்திலே வந்ததாய் தான், அது ரோம பேரரசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But you know, Rome is very far away from the land they have been conquered. அதாவது இந்த ரோம பேரரசின் அவர்கள் கைப்பற்றின அந்த நிலங்கள் வெகு தூரத்திலே இருந்தாலும் கூட, அவைகளெல்லாம் அவர்கள் கைப்பற்றினவர்களா இருந்தார்கள். So there is a law. You don't need to be a governor. You don't need to be a statesman. But as long enough quota of Rome's citizens gather together, they can call a meeting called assembly, ecclesia, and decide what is the law to implement in that foreign land. அதாவது அவர்கள் அந்த வெளிநாட்டை போய் கைப்பற்றி அரசாட்சி செய்யும்போது, அங்க இருக்கிற நபர்களை கூப்பிடாமல், ரோம பிரஜைகளா இருக்கிற அவர்களாகவே அங்க கூடி வந்து ஒரு தீர்மானங்களை எடுத்து, அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் அல்ல, அவர்கள் ஆளுமை பொறுப்பில் இல்லாதவர்களா இருந்தாலும் கூட, அந்த ரோம பிரஜைகள் என்கிறதான அந்த அடிப்படையிலே கூடி வந்து, மற்ற அந்த வெளிநாட்டினர் மேலே எப்படிப்பட்டதான அதிகாரத்தை செலுத்த வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுக்கிறவர்களாய், கூடி வந்து இருக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். Example like if let's say they are doing business, the Rome citizen doing business in a very far land under the control of the empire of Rome, if they face any trouble in that place, they can gather together, call an assembly meeting, the ecclesia meeting, and they are businessmen, they are not government, they are not government servant, they still can make a decision together, collective decision, what should be done or what should not be done in that place. அதாவது உதாரணத்துக்கு இப்படி சொல்ல வேண்டுமென்றால், அந்த ரோம நாட்டிலிருந்து தொலை தூரத்திலே ஒரு வெளிநாட்டிலே ஒரு ரோம பிரஜை இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவரு ஒரு சாதாரண ரோம பிரஜை தான். ஆனால் அவர் வியாபாரம் செய்கிற வியாபாரியா இருக்கிறார். ஆனால் ரோம பேரரசின் ஆட்சிக்கு உட்பட்டதான அந்த பூமியிலிருந்து மிகவும் தூரத்திலே இருக்கிறபடியினாலே, அவர் உடனடியாக போய் அரசு அதிகாரத்தின் காரியங்களை செய்வதற்கு அவர்களை அணுகாமல், அங்க இருக்கிற ரோம பிரஜைகளாகவே அவர்களே கூடி வந்து, தங்களுக்குள்ளே காணப்படுகிறதான பிரச்சனைகளுக்கு தீர்மானத்தை எடுக்கிறவராய் கூடி வருகிற ஒரு கூட்டமாய் அவர்கள் காணப்பட்டார்கள். You see, and the government, the central government in Rome, recognized the decision made by the local ecclesia. ஆகவே எப்படி நம்ம மத்திய அரசாங்கம் இருக்கிறதோ, அதை போலவே அந்த அவர்களுடைய தலைமைத்துவத்திலே இப்படியாக தூரத்தில் இருக்கிற ரோம பிரஜைகள் எடுத்த அந்த தீர்மானத்தை அவர்கள் கேள்விப்படும்போது, even the army that's been deployed in that places, the resources that been put parked in those places far away from Rome, they will have to obey to this ecclesia declaration. இவர்கள் ரோமா நாட்டிலிருந்து தூரமாய் இருக்கிறவர்களாக இருந்தாலும் கூட, அவர்கள் ரோம பிரஜைகளாக கூடி வந்து எடுத்த தீர்மானத்தின் அடிப்படையில, அங்க இருக்கிறதான அந்த ரோம பேரரசின் ஆட்சிக்கும், இராணுவமும் அந்த பிரஜைகள் எடுத்த தீர்மானத்திற்கு கீழ்ப்படிந்து அவர்களோடு கூட செயல்படுகிறவர்களாய் காணப்படுவார்கள். There's one time the Lord said to me, Daniel, my son, you have to pray for your church, for a round of big attack is coming towards your church members. ஒருமுறை தேவன் என்னோடு கூட இப்படியா பேசினார், தானியேல் என் மகனே, இப்படியாக உன்னுடைய சபைக்கு விரோதமாக ஒரு தாக்குதல் வருகிறது, அநேக சுற்று தாக்குதல் வருகிறது, ஆகையால் நீங்கள் இப்படியாக கூடி ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று என்னோடு கூட ஆண்டவர் பேசினார். He reminded me twice. அவர் 2 முறை இதை குறித்து எனக்கு ஞாபகப்படுத்தினார். So I tell my pastor Ma, I say, we need to pray for the church. We need to gather people to pray for the church. My pastor Ma say, yes, I will gather people. அப்போது நான் பாஸ்டர் அம்மாவோடு கூட பேசினேன். இப்படியாக நாம் சபை விசுவாசிகளை கூடி சேர்த்து இப்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னபோது, அவர்கள் நான் எல்லாரையும் கூட்டி வரச் செய்து நாம் ஜெபிக்கலாம் என்று சொன்னார்கள். Then Monday afternoon, we start to pray.
அதாவது அந்த திங்கட்கிழமை மத்தியான வேளையில நாம் ஜெபிக்க ஆரம்பித்தோம் இப்படியாக கூடி. And I felt not enough. Then on the Tuesday morning, we come and pray. இப்ப அந்த திங்கட்கிழமை ஜெபித்த ஜெபம் போதுமானதாய் திருப்தியா இல்லை. ஆகவே மறுபடியும் செவ்வாய்க்கிழமை காலையிலிருந்து நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். Then after Tuesday, I said, not enough. Tuesday night, let's pray again. அந்த செவ்வாய்க்கிழமை ஜெபம் போதாது, இன்னும் தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாம் என்று சொல்லி தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். Wednesday pray, Thursday pray. We all one go five prayer altar meeting. அதாவது இப்படியாக புதன்கிழமை, வியாழக்கிழமை என்று தொடர்ந்து இந்த 5 ஜெப பலிபீட ஜெபங்களை அங்கு தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து ஏறெடுத்துக் கொண்டிருந்தோம். And the Lord say, well, very well done. This prayer has passed. அது ஆண்டவர் உடனே சொன்னார், இப்படிப்பட்டதான ஜெபத்தை நீங்கள் ஏறெடுத்தீர்கள். மிகவும் நல்லது. அது ஜெபம் பலனை கொடுக்கிறதா இருக்கிறது என்று சொன்னார். On that very same week, at least three of my members admitted hospital. அந்த குறிப்பிட்ட வாரத்திலே 3 எங்களுடைய விசுவாசிகள் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டார்கள். And two of them have a major operation. அந்த 3 விசுவாசிகளில் 2 பேருக்கு ஒரு பெரிய அறுவை சிகிச்சைக்கான அப்படிப்பட்டதான அறுவை சிகிச்சை நடந்தது. But praise the Lord, the operation is very dangerous, but the operations is so success, even the doctor was so amazed. அதாவது அந்த அறுவை சிகிச்சை ஒரு ஆபத்தான அறுவை சிகிச்சையா இருந்தாலும் அந்த அறுவை சிகிச்சை நடைபெற்றது. தேவன் அதிலிருந்து அவர்களை காப்பாற்றினார். மருத்துவர்களும் ஆச்சரியப்படத்தக்கதான அற்புதம் அங்கு நடந்தது. And they all recover speedily, better than any other patient. மற்ற வியாதி நோயாளிகளை காட்டிலும் இந்த ஆபரேஷன் ஆனவர்கள் மிக சீக்கிரமாய் துரிதமாய் அவர்கள் வியாதியிலிருந்து குணப்பட்டு வீட்டிற்கு வந்தார்கள். I want to explain. You see, the central government of heaven is in third heaven before the throne of God, in the throne of God. அதாவது மத்திய அரசை போல பரலோக அரசாங்கமானது அங்க அந்த சிங்காசனத்தில் இருந்து காரியங்கள் வரும்பொழுது from here to the throne of God, definitely there's a distance. அதாவது பரலோக ராஜ்யத்தின் அந்த சிங்காசனத்தில் இருந்து பூமிக்கு வர வேண்டுமானால் அது ஒரு தூரமான ஒரு காரியமாய் தான் காணப்படுகிறது. God is in the third heaven, we are in the first heaven. அதாவது 3வது வானத்தில் தேவன் இருக்கிறார். நாம் 1வது வானத்தில் தான் அதாவது பூமியிலே நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். But the ecclesia come, the ecclesia from everyone come and pray. இப்படியாக சபை ஆகிய இந்த எக்லிசியா எல்லாரும் இப்படி கூடி வந்து ஜெபிக்கும் பொழுது they receive the word of God, they make decree over the people. அவர்கள் தேவனிடத்திலிருந்து அந்த கட்டளை வார்த்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் ஜெபங்கள் அந்த கட்டளை போல இந்த பூமியில நிறைவேற்றப்படுகின்றன. And the angels surrounding have to follow that prayer because this is the ecclesia declaration. அப்போது தேவதூதர்கள் அந்த ஜெபங்களை எடுத்து சென்று அதற்கு பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார்கள். ஏனென்றால் சபையாகிய எக்லிசியா ஜெபிப்பது நிமித்தம் அந்த அதிகாரங்கள் அங்கு செயல்படுத்தப்படுகின்றது. So then ecclesia on this earth start to do the governing the circumstances in this place. ஆகவே பூமியிலே இருக்கிறதான அரசாங்க அமைப்பை போல காணப்படுகிறதான அந்த எக்லிசியா ஆகிய சபை ஜெபிக்கும் போது காரியங்கள் பூமியிலே செயல்படுகிறதாய் காணப்படுகின்றன. So this is church. This is how God designed the authority in church. ஆகவே சபை இப்படிதான் இருக்க வேண்டும், இப்படிதான் சபை தேவன் உருவாக்கி இருக்கிறார், இது இப்படி செயல்பட வேண்டும் என்பதற்காகவே. So let us understand, you are called to be a governance, to be a governing body on this earth. ஆகவே நீங்கள் இந்த பூமியிலே அதிகாரத்தையும் ஆட்சியையும் செய்கிறதற்காக அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்கள் என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். So E.M. Bounds has one word says, the church was not meant to hide from darkness, but to legislate light. அதாவது E.M. பவுன்ஸ் என்ற தேவதாசன் இப்படியாக சொல்லியிருக்கிறார், சபையானது இருளிலிருந்து மறைந்து கொள்வதற்காக அது அமைக்கப்பட்டது, அழைக்கப்பட்டது அல்ல. அதாவது தேவனுடைய ஒளியை சட்டப்பூர்வமாக இந்த பூமியிலே அறிவிப்பதற்காக கொடுக்கப்பட்டது சபையாய் காணப்படுகின்றது. Especially today in your nations, church, you are not hiding, you are not waiting people to persecute you. You need to legislate light into this land.
ஆமென். அதாவது உங்களுடைய நாட்டிலே இப்படியாக நீங்கள் மறைந்து கொண்டு எப்போது இந்த உபத்திரம் வருமோ, அதற்காக நீங்கள் மறைந்து ஒளிந்து கொண்டிருப்பதற்காக நீங்கள் அழைக்கப்படவில்லை. தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து வருகிறதான சட்டபூர்வமான அதிகாரத்தை நீங்கள் செயல்படுத்துகிறவர்களாக இருக்கிறீர்களாக இருப்பவர்களாகவே சபையானது காணப்படுகின்றது. But the issue is, where is your ecclesia? If only you knows about the truth, it's not enough. Your whole church must come together knowing who they are. அதாவது இன்றைக்கு பிரச்சனை என்னவென்றால், நீங்கள் மாத்திரம் இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு ஒருவராகவே சத்தியத்தை அறிந்து கொண்டவர்களாய் இருந்தால் சபை எங்கு இருக்கும்? இந்த சத்தியம் நீங்கள் மாத்திரமே அறிந்து கொண்டவர்களாயிராமல், உங்கள் முழு சபை அனைத்தும் விசுவாசிகளும் இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். Amen. Second point, the authority of the church comes from Christ's reign. அது 2வது குறிப்பு என்னவென்றால், இந்த சபைக்கான அதிகாரம் எப்படி எங்கிருந்து வருகிறது என்றால், கிறிஸ்துவின் ஆளுகையில் இருந்து தான் சபைக்கு இந்த அதிகாரம் வருகிறதா இருக்கிறது. The deception of our enemy says that the principality of the land is too strong, so powerful that we are not ready. அதாவது இந்த வஞ்சிக்கிறதான பிசாசின் தந்திர காரியங்கள் என்ன சொல்லுகிறது என்றால், இந்த பூமிக்குரியதான அதிகாரமும், பூமியிலே ஆட்சி செய்கிற பிசாசின் காரியங்கள் பெரிதாய் காணப்படுகிறது. ஆகவே அதை நாம் மேற்கொள்ள முடியாது என்ற அப்படியான வஞ்சகத்தன்மை நமக்கு அவன் சொல்லுகிறவனா But இருக்கிறான். Ephesians chapter 1 verse 22-23 says anotherwise. He says that, and he put all things under his, means Jesus Christ, his feet, and gave him as a head over all things to the church, which is the body, and fullness of him fulfill all in all. இதுதான் எபேசியர் 1, 22, 23 சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். Remember, all things under whom? Under his feet. பாருங்க, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்குது. Where is the all thing, the enemy? Is under Jesus' feet. பாருங்க, எல்லாவற்றையும் என்று சொல்லும்போது அந்த எதிராளியாகிய அந்த பிசாசும் அந்த கிறிஸ்துவின் பாதத்துக்கு கீழே தான் இருக்கிறான். And where is Jesus? Jesus is the head. இயேசு எங்க இருக்கிறார்? அவர்தான் தலையா இருக்கிறார். But where is the church? The church is the body, the whole body. ஆனால் இன்றைக்கு சபை எங்க இருக்கிறது? இந்த சபையானது சரீரத்தைப் போல அந்த முழு சரீரமாய் இருப்பதுதான் சபை. When we say body, means also Jesus' feet, meaning that all things under the feet of the church, because Jesus is the head of the body. ஆமென். இந்த சரீரம் என்று சொல்லும்போது அது பாதத்தையும் குறிக்கிறதா இருக்கிறது. அப்போது பிசாசு எங்க இருக்கிறான் என்றால் பாதத்தின் கீழே இருக்கிறான். பாதத்தின் கீழே இருக்கிறான் என்றால் சரீரமாகிய அந்த சபையினுடைய பாதத்தின் கீழே இருக்கிறான். You must remember, when they cast demon out, fear not, don't worry, the demon has to go out. அதாவது பிசாசுகளை துரத்தும் போது நீங்கள் அது குறித்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் துரத்தும் போது அவன் போக வேண்டியவனாய் தான், துரத்தப்படுகிறவனாய் தான் இருக்கிறான். ஏனென்றால் அவன் காலடியின் கீழே இருக்கிறான். Because Jesus reigned in that place. Jesus overcome all the power of the demon. ஏனென்றால் இயேசு அந்த இடத்துல ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். எல்லா பிசாசின் அதிகாரங்களையும் அவர் மேற்கொண்டவராய் காணப்படுகிறார் கிறிஸ்துவானவர். Matthew 28 verse 18 to 20 says that, and Jesus come and say to them, all authority in heaven and on earth has been given to me. Go therefore to make disciples of all nations. அதாவது மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். மத்தேயு 28 18 20 வாசிக்கும் போது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தாலே அவருக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். You see, why Jesus say all these things? Because Jesus says, don't worry, you just go, because all authority has given to me. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து ஏன் சொல்லியிருக்கார் என்றால், நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். நான் உங்களை அனுப்பியிருக்கிறேன். ஏனென்றால் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. It's not some, it's not one day, it's not at the end time, it's not when Jesus coming back. He says that now all authority has given to me, therefore you go.
ஆகவே இது ஏதோ ஒரு நாளிலோ, ஏதோ ஒரு கடைசி நாளிலோ, ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாட்களிலோ அல்ல. இப்போது உங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லியிருக்காரு. இப்போது And you see, authority of the church does not come from size or structure or tradition or denominations, but from the union with Christ, the head. ஆமென். இந்த சபைக்கான அதிகாரம் எப்படி வருகிறது என்றால், எவ்வளவு பெரிய சபை இருக்கிறதோ என்று அதை பொறுத்ததல்ல. அதனுடைய கட்டிடத்தை பொறுத்தோ, பாரம்பரியத்தை பொறுத்தோ, அல்லது எப்படியாக இருக்கிறார்கள் பெரிய அளவில் என்று பார்த்ததாய் அல்ல. எந்த அளவுக்கு தலையாக கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறார்களோ, அந்த ஐக்கியத்தின் அடிப்படையில் தான் இந்த அதிகாரம் சபைக்கு கொடுக்கப்படுகிறது. When you reach up to the lost souls, you go to the rural, small community, and you must make sure that your team is in union with Christ, the head, and the authority will come upon you. அதாவது நீங்கள் இந்த தொலைந்து போன ஆத்துமாக்களை தேடி குழுவாக கடந்து செல்லும்போது தலையாக கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டு நீங்கள் கடந்து செல்லுகிறவர்களாய் கடந்து போகும்போது, அந்த அதிகாரம் உங்களுக்குள்ள செயல்பட்டு ஆத்துமாக்களை இரட்சிப்புகளாக நடத்துகிறதா இருக்கிறது. So when the church submit to Christ's rule, then it can she can represent his authority on earth. அதாவது சபையானது தலையாக கிறிஸ்துவுக்கு தன்னை முழுதுமாக ஒப்புக் கொடுக்கும்போது, அங்கு அதிகாரம் செயல்படுத்தப்படுகிறதாய் காணப்படுகிறது. And George Miller says, authority flows not from position, but from submission. அதாவது ஜார்ஜ் முல்லர் என்கிற தேவதாசன் இப்படியாக சொல்லுகிறார், அதிகாரம் என்பது பதவியிலிருந்து வருவதல்ல, அது கீழ்ப்படிதலிலிருந்து வருகிறதாய் காணப்படுகிறது. Not because you are pastors, reverends, doctor reverends, superintendents, or whatever title you hold. Your authority is not from there, but your authority origin when you submit to Christ. அதாவது நமக்கு வருகிற அதிகாரங்கள் எப்படி வருகிறது என்றால், நான் ஒரு போதகர், நான் ரெவரண்ட், நான் ஒரு சபையினுடைய அந்த மூப்பனா இருக்கிறேன், அந்த பிஷப்பா இருக்கிறேன் என்று அப்படிப்பட்டதான அந்த நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தின் நிமித்தமாக அல்ல, கிறிஸ்துவுக்கு எந்த அளவுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் நம்மை ஒப்புக் கொடுக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோமோ, அப்போதுதான் அதிகாரம் நமக்குள்ளும் செயல்படும். Number three, the function of ecclesia, enforcing heaven's decree on earth. மூன்றாவது குறிப்பு என்னவென்றால், இந்த எக்லீசியாவாகிய சபையினுடைய செயல்பாடுகள் என்னவென்றால், இந்த பரலோகத்தின் கட்டமைப்புகளையும், நியமங்களையும் இந்த பூமியிலே செயல்படுத்துகிறது தான் சபையினுடைய வேலை. Now we jump to Matthew chapter 18, verse 18 to 19. The passage is somehow very similar with chapter 16. மத்தேயு 16வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடியே இந்த மத்தேயு 18, 19 வசனங்கள் அதற்கு ஒப்பனையாக காணப்படுகின்றன. And here it says, truly I say to you, whatever you bind on earth shall be bound in heaven, whatever loose on earth shall be loose in heaven. If two of you agree on earth about anything they ask, it will be done for them by my Father in heaven. மத்தேயு 18, 19 இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவர் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்க என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Now you have seen the picture. The picture is saying that whatever you bind on earth will be bound in heaven. Whatever you loose on earth shall be loosed in heaven. You see, this authority is powerful that can overcome all the power of the enemy. அது இந்த வல்லமை பெரிய வல்லமையாயும் எல்லாவித எதிரியின் சத்துருவின் வல்லமை மேற்கொள்ளுகிற வல்லமையாகவும் இது காணப்படுகிறது. ஏனென்றால் நீங்கள் எவைகளை பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கிறோ அவைகள் பூலோகத்தில் கட்டப்படும், எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று இந்த வசனத்தின் அதிகாரத்தை நாம் செயல்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். Just like you go to the street, there are hundreds of cars on the street, but the only car you can drive is the car you hold the key.
பாருங்க, நீங்க தெருவில கடந்து போகிறீர்கள். அங்க நூற்றுக்கணக்கான கார்கள் இருக்கிறது. ஆனால் எந்த காரை உங்களால ஓட்ட முடியும் என்றால், எந்த காருக்கான சாவியை, திறவுகோலை நீங்கள் வைத்திருக்கிறீர்களோ, அந்த காரை தான் உங்களாலே ஓட்ட முடியும். So when you have authority, you have the key, you hold, and you turn the key, the car start to move. அது அதிகாரமாக அந்த திறவுகோல் சாவி உங்களிடத்தில் இருக்கும்போது, அதை போட்டு நீங்கள் அந்த வாகனத்தை அதை நீங்கள் ஆரம்பிக்கும்போது, அது செயல்படுகிறதாய் காணப்படும். But the issue is many of us, we try to we try to operate that authority, but we don't have key. அநேக நேரத்திலே நம்மளுடைய பிரச்சனை என்னவென்றால், நம்ம அதிகாரத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற அதிகாரத்தை செயல்படுத்த விரும்புகிறோம். ஆனால் நம்மிடத்தில் அந்த சாவியாகிய திறவுகோல் இல்லாமல் இருக்கிறது. And here says, if two of you agreed on earth about anything they ask. அதாவது இங்க வசனத்திலே சொல்லப்படுகிறது, பூமியிலே நீங்கள் எதை குறித்தாகிலும் ஒருமனப்பட்டு நீங்கள் எந்த ஒரு காரியத்தை குறித்து வேண்டிக் கொள்ளும்பொழுது, When you have two person, it forms an ecclesia. அது 2 பேர் அங்கு சேர்ந்து ஜெபிக்கும்போது, அது ஒரு சபையாக, எக்லீசியாவாக மாறிவிடுகிறது. And it will be done for them by my Father in heaven. அப்போது அவர்கள் கூடியிருந்து ஜெபிக்கும்போது, பரலோகத்து பிதாவினாலே அது அவர்களுக்கு உண்டாகும். If let's say you go and minister, praying and go and share gospel, one person is sharing, the other person at the back is praying, agreed with you, and Heavenly Father will do. அது உதாரணத்துக்கு இப்போது ஒருவர் போய் பிரசங்கம் பண்ணுகிறார், இன்னொரு அவருக்காக பின்னணியில் இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கும்போது, பரலோக பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகிறதாய், ஜெபம் கேட்கப்படுகிறதாய், அதிகாரம் செயல்படுத்தப்படுகிறதாய் காணப்படுகிறது. Revelations 3:21 says that the one who conquer, I'll grant him to sit with me on my throne. அதாவது வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோடு கூட உட்காரச் செய்வேன் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. You see, here says the word conquer. இங்கு அந்த ஜெயம் கொள்ளுகிறவன், ஜெயம் என்கிறதான வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. You see, there are many things on earth we need to buy and lose. இந்த பூமியில அநேக காரியங்களை நாம் கட்ட வேண்டியதா இருக்கிறது. அநேக காரியங்களை கட்டவிழ்க்கப்பட வேண்டியதாய் காணப்படுகின்றன. Now it is time for us to come in agreement to enforcing heaven's decree on earth. ஆகவே இப்படியாக நாம் ஒருமனப்பட்டு இப்போது செயல்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். பரலோகத்தின் நியமங்களையும், கட்டளைகளையும் இந்த பூமியிலே நாம் செயல்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். So here's it very clear. Prayer is not begging God to act. In fact, it's co-labor with Him to execute the heavenly decision. அதாவது நம்முடைய ஜெபம் எப்படியா இருக்க வேண்டும் என்றால், அது தேவன் அண்டையிலே போய் ஒரு பிச்சை கேட்கிற ஒரு செயல்பாடாக அப்படியாக காணப்படாமல், அவரோடு கூட உடன் வேலைக்காரர்களாய் இருந்து, அந்த பரலோகத்தின் காரியத்தை, அதிகாரத்தை நாம் இந்த பூமியிலே நிறைவேற்றுகிறவர்களாய் நம்முடைய ஜெபம் காணப்பட வேண்டும். Let's say we are to bring the church together to agree in certain thing. Can you hear me? Sorry, Pastor, could you please repeat? Okay. Now we need to bring the people in the church together to agree in certain thing. அதாவது இன்றைக்கு சபையிலே ஒரு சில காரியங்களை நாம் ஒருமனப்பட்டு செயல்படுத்தப்பட்டு அந்த காரியத்தை ஒத்துக்கொண்டு அதில் செயல்படுத்துகிறவர்களா இப்படியாக நம்ம கூடி அழைத்து அவர்களோடு கூட ஜெபிக்க வேண்டும். When the church is agreed and they start to make decrees, start to intercede, start to pray. சபை அந்த காரியத்தை ஒத்துக்கொண்டு இதை அங்கீகரித்துக் கொண்டு அதை குறித்து அவர்கள் ஜெபித்து செயல்படுத்தப்படும் போது they are not saying, God, please, I beg you, please do that for us. சபையானது, ஆண்டவரே நாங்க இது மாதிரி கெஞ்சி கேட்கிறோம், தயவுசெய்து இதை செய்யுங்க ஆண்டவரே என்று அப்படியாக இல்லாமல், but rather they are on that act of commanding or releasing decree from heaven. அது எப்படி இருக்க வேண்டும் என்றால், பரலோகத்திலிருந்து வருகிறதான நியாயங்களை கட்டளைகளாய் நாம் கொடுத்து அதை செயல்படுத்துகிறவர்களாய், கட்டளை கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். In older days, the king make a decree, but he sent his representative
to read that decree in front of the people. அதாவது ஒரு ராஜா ஒரு நியமத்தையோ, கட்டளையோ அவன் ஏற்படுத்தி எழுதி கொடுக்கும்போது என்ன செய்வான் என்றால், தன்னுடைய பிரஜையினிடத்திலே கொடுத்து அனுப்பி போய் ஜனங்களுக்கு முன்பாக அந்த ராஜாவுடைய கட்டளைகளையும், நியமங்களையும் அவன் வாசிக்க சொல்லுவான். In Chinese Empire, when that officers come and read the decree, everyone has to bow down before that scroll, that roll of decree. அதாவது சீ சீன பேரரசுல இப்படியாக அந்த அரசன் ஒரு கட்டளையை பிறப்பிக்கும்போது, அந்த குறிப்பிட்ட அதிகாரி வந்து அந்த கட்டளையை அந்த புத்தக சுருளை போல அந்த தோல் சுருளை திறந்து அவன் வாசிக்கும்போது, மற்ற எல்லா ஜனங்களும் அதை கேட்கும்போது, தலை குனிந்து அதை வணங்கி மரியாதை செலுத்தி ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்படுவார்கள். So when you are in ecclesia, you say the word, demons have to bow down. அதாவது எக்கிலியாவாகிய சபையா நீங்கள் இருக்கும்போது, நீங்கள் அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை கட்டளை சொல்லும்போது, பிசாசு உங்களுக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். Even the resources, the people, the environment, the weather, everything has to follow the heavenly the voice, the heavens, the legislative voice on earth. அதாவது சட்டப்பூர்வமாக பரலோகத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியாயங்கள், நியமங்கள், கட்டளைகளை நீங்கள் அறிக்கையிடும்போது, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களும், சூழ்நிலைகளும், கால சூழ்நிலைகளும், இயற்கையும் மற்ற எல்லா காரியமும் அது உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதாய் காணப்பட வேண்டும். Intercession is heavenly legislation spoken through earthly voices. Ian Bounds. அதாவது இயம்பவுன்ஸ் என்கிறதான தேவ தாசன் இப்படியாக சொல்லியிருக்கிறார். பரிந்து பேசுதல் என்பது பரலோக ராஜ்யத்தின் சட்டப்பூர்வமாக்கப்பட்டதான அந்த பேசப்பட்டதான அந்த வார்த்தை அது பூமியிலே சத்தமாக துணிக்கப்பட வேண்டும். மண்ணில் உள்ள குரல்களின் மூலம் பேசப்படும் வானத்தின் சட்டத்தின் நடுவுரைத்தல் ஆகும். See, I mean, when we pray, we always thinking we are begging God do something. No. When we intercede, actually we are speaking a heavenly voice to the earth. அதாவது நாம் ஜெபிக்கும்போது ஏதோ கெஞ்சி கேட்கிறோம், பிச்சைக்காரர்களை போல தேவனிடத்திலே ஆண்டவரே இதை செய்யும் என்று கேட்கிறவர்களாய் இல்லாமல், பரலோக சத்தமாகிய அந்த சத்தத்தை நாம் இந்த பூமியிலே துணிக்க செய்து இது நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறவர்களாய் நம்முடைய சத்தம் காணப்பட வேண்டும். But of course, not every prayer is that, because unless you are agreed with one another. அதாவது எல்லா ஜெபமும் இப்படிப்பட்டதான ஜெபமா இருக்க வேண்டும் என்றல்ல. நீங்கள் அந்த காரியத்தை குறித்து ஒருமனப்பட்டு ஒத்துக்கொண்டு ஜெபிக்கும்போது இப்படியான ஜெபங்கள் எடுக்கப்பட வேண்டும். Number 4, the spiritual influence of the ecclesia. It is transforming the atmosphere of the city. அதாவது 4வது குறிப்பு என்னவென்றால், எக்கிலிசியாவாகிய இந்த சபைக்கு ஆவிக்குரிய தாக்கத்தை இந்த பூமியிலே கொண்டு வர வேண்டும். அது என்னவென்றால், அந்த பட்டணத்தில் உள்ள அந்த சூழ்நிலைகளை மாற்றத்தக்கதான வல்லமை உடையதா இருக்கிறது. There's one year in my nations, there's a new health minister. எங்களுடைய தேசத்திலே ஒரு முறை ஒரு புதிய சுகாதாரத்துறை அமைச்சர் நியமிக்கப்பட்டார். And he decided, he make a propose, or he table a bill, says that start from today, public area, no more smoking. அதாவது அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் ஒரு சட்டத்தை இயற்றினார். இன்றைக்கு குறிப்பிட்ட இந்த நாளில் இருந்து பொது இடத்திலே யாரும் புகைப்பிடிக்க கூடாது என்ற சட்டம் அவரால் இயற்றப்பட்டது. Then when the bill passed, all the sudden every city across the land, no more cigarette or no more smoking in the public restaurant or public area like bus station, no more smoking. ஆகவே அந்த சட்டம் இயற்றப்பட்ட அந்த நாளிலிருந்து பொது இடங்களிலே, அதாவது பேருந்து நிலையத்திலோ, ஹோட்டல்களிலோ, உணவருந்துகிற இடத்திலோ, மக்கள் கொடுக்கிறதான பொதுவான இடத்துல யாரும் புகைப்பிடிக்க கூடாது என்ற சட்டம் வந்தது. அவர்கள் அதை கடைபிடித்தார்கள். That is the power of ecclesia. He make a decree, he changed the city. பாருங்க, இதுதான் எக்கிலிசியாவாகிய சபையினுடைய அந்த செயல்பாடா இருக்கிறது. அந்த கட்டளை பிறப்பிக்கிறார். அது அந்த பட்டணத்திலே, அந்த பூமியில எல்லா இடத்திலும் தாக்கத்தை கொண்டு வந்து மாற்றத்தை கொண்டு வருகிறது. Then Acts chapter 19 verse 17 to 20, partial of the scripture talk about the city of Ephesus. அதாவது அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 17 இருந்து 20 வரை நான் வாசிக்கும்போது எபேசு பட்டணத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை அங்கு நாம் பார்க்கிறோம். Here says, and this
became known to all residents of Ephesus, both Jews and Greek, and the fear fell upon them all, and the name of the Lord Jesus was extolled. So the word of the Lord continued to increase and prevail mightily. அஹ் இது எபேசில் குடியிருந்த யூதர்கள், கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது, அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. எவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. You see, the ecclesia, when they are strong, they transform the whole city. எக்லீசியாவாகிய சபை மிகவும் பலன் அடைந்து காணப்படும்போது, அது முழு பட்டணத்திலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரத்தக்கதான தாக்கத்தை உடையதா இருக்கிறது. The revival in Ephesus shows how the authority of the ecclesia shift the spiritual atmosphere of a city. அதாவது இந்த எபேசு பட்டணத்திலே காணப்பட்டதான எழுப்புதல் எதை குறிக்கிறது என்றால், சபையாகிய எக்லீசியா எப்படி ஒரு ஆவிக்குரிய மாற்றத்தை ஒரு பட்டணத்திலே கொண்டு வர வேண்டும் என்பதற்கு ஒரு சாட்சியான எழுப்புதலாய் அந்த எபேசு பட்டணத்தின் எழுப்புதல் காணப்படுகின்றது. When a church walks in its ecclesia identity, the spiritual stronghold collapses and God's kingdom expands. ஆமென். இந்த சபையாகிய எக்லீசியாவானது இப்படியான அடையாளத்தோடு அது செயல்படும்போது என்ன நடக்கும் என்றால், அந்த ஆவிக்குரியதான வானமண்டல கிரியைகள் அங்கு இடிக்கப்பட்டு, தேவனுடைய ராஜ்யம் அங்கு விரிவாக்கப்படும். And the church is not merely a house of prayer, but the council of the kingdom. அதாவது சபையானது வெறும் ஒரு ஜெப வீடாய் அது காணப்படாமல், அது எப்படியாக இருக்கும் என்றால், அந்த ராஜ்யத்தின் சட்டமன்ற நபர்கள் கூடுகிறதான ஒரு இடத்தைப் போல தான் சபை காணப்படுகின்றது. House of prayer is not only a lot of people make devotion. House of prayer is a place where kingdom's matters are discussed in this council. அதாவது இந்த ஜெப வீட்டிலே பயபக்தியோடு கூட தேவனை குறித்து பேசி ஆராதிக்கிற காரியங்களை மாத்திரம் இந்த ஜெப வீடு இல்லாமல், ஆவிக்குரிய விதத்திலும் அந்த சட்டபூர்வமான காரியத்தை எப்படி அந்த பூமியிலே நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற ராஜ்யத்தின் காரியங்களை நிறைவேற்றுகிற ஒரு இடமாயும் சபை காணப்படுகின்றது. We like to pray, but better than prayer is to understand what is God's planning, then only we pray. அதாவது ஜெபிப்பது நல்லதான், ஜெபம் நல்லதான். ஆனாலும் கூட தேவனுடைய திட்டம் என்ன என்பதை அறிந்து நாம் அப்படிப்பட்ட அந்த ஆளுகைக்கான காரியத்தை குறித்து ஜெபித்து செயல்படுத்தப்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். Another scripture is, "As of me, and I will make nations your heritage and the end of the earth your possession," in Psalms 2, verse 8. சங்கீதம் 2:8 இப்படியாக வாசிக்கிறோம், என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்ற அந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். You see, God has given this authority to us even in Old Testament. பாருங்க, இந்த அதிகாரத்தை தேவன் பழைய ஏற்பாட்டிலே நமக்கு கொடுத்து விட்டார். This scripture is referring to Jesus Christ, and then based on this scripture, Jesus Christ come to us and give us Matthew 28. அதாவது இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறதா இருக்கிறது. இப்படியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த அதிகாரங்கள் மத்தேயு 28 அவர் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Go therefore, make disciples of all nations. ஆகவே நீங்கள் பூமி எங்கும் கடந்து போய் எல்லாரையும் நீங்கள் சீஷராக்குங்கள். George Miller says, when the church arises in authority, the city bounds in transformation. அதாவது சபையானது அதிகாரமுடையதாய் ஒரு பட்டணத்தில் எழும்பும்போது என்ன நடக்கும் என்றால், அங்கு மாற்றங்கள் கீழ்ப்படுகிறதாய் அவர்களுக்கு முன்பாக பணிந்து மாற்றத்தை உண்டாக்குகிறதா இருக்கிறது. But pastors, you need to build a layer and layer. Know Jesus Christ, come in agreement, then confront the darkness and execute the heavenly decree. அதாவது இப்படியாக சபை கூடி வந்து அந்த பரலோகத்தின் கட்டளைகளை நியமங்களை அதை நிறைவேற்றுகிறதாய் காணப்பட வேண்டும். சபை அதிகாரத்தில் எழும்பும்போது நகரம் மாற்றத்தின் முன்பாக அது தாழ்த்தப்படுகிறதா இருக்கிறது. Number 5, restoring the identity of ecclesia from congregations to kingdom council. That's the very important key.
அதாவது முக்கியமான திறவுகோலை போன்று காணப்படுகிறதான இந்த 5வது குறிப்பு என்னவென்றால், இந்த சபையானது, எக்லேசியாவானது மறுபடியும் தன்னுடைய அடையாளத்தை மீட்டெடுத்து கொண்டு வந்து, அது ஒரு சபையாய் கூடி வருதலைப் போல கூடி வருகிற கூட்டமாய் இல்லாமல், தேவனுடைய ராஜ்யத்தின் சட்டங்களை நிறைவேற்றுகிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது தான் சபை. First Peter chapter 2 verse 9 says that, but you are a chosen race, a royal priesthood, a holy nations, a people of his possession. அது 1 பேதுரு 2:9 இப்படியாக சொல்லப்பட்டிருக்குது. நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரி கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறோம். And we talk about a chosen race, a royal priesthood. This word to the royal priesthood, I want you to remember. அதாவது நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்கிறதான அந்த வாக்கியத்தை, அந்த சொற்றொடரை நீங்கள் முக்கியமாக கவனித்துக் கொள்ளுங்கள். Okay, so you have Raja, the king, priesthood. So let's go to Revelation chapter 1 verse 6. இப்போது ராஜா இருக்கிறார். நாம் ராஜரீக கூட்டமாயும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாயும் காணப்படுகிறோம். அதற்கு பிறகு இந்த வெளிப்படுத்துதல் 1:6 நம்மை குறித்து என்ன சொல்லுகிறது என்றால், King James Version interpret correctly. But the later versions, because they don't have this ecclesia idea, they interpret it as kingdom instead of kings. அதாவது இந்த கிங் ஜேம்ஸ் மொழிபெயர்ப்பிலே சரியாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதன் பிறகு வந்த மொழிபெயர்ப்பிலே சரியான மொழிபெயர்ப்பு இல்லை. அங்கு ராஜ்யம் என்பதற்கு பதிலாக ராஜாக்கள் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. For those people who are in the older generation, it's very unthinkable to be a king. அதாவது பழைய நாட்களிலே வாழ்ந்த ஜனங்கள் தங்களை ராஜா என்று வேதம் அழைக்கும்போது, அதை அவர்களால ஏற்றுக்கொள்ள முடியாதாயும், அதை குறித்து சரியான புரிதலற்றவர்களாயும் அவர்கள் அப்படியாக அதை படித்தார்கள். Because we are is in a democracies, even worse, in a communist mindset. I mean, they don't understand what is called kings. அதாவது இப்போது தற்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ராஜாக்கள் என்று சொல்லும்போது, இந்த கம்யூனிஸ்ட் நாடுகளிலோ, மற்ற நாடுகளிலோ ராஜாக்களுடைய ஆட்சி இல்லாமல் பொதுவான ஜனங்களுடைய ஆட்சியாய் காணப்படுகிறபடியினால, அந்த ராஜாக்கள் என்கிறதான அந்த வார்த்தை அவர்களால ஏற்றுக்கொள்ளும், புரிந்து கொள்ள முடியாதாய் காணப்படுகிறது. But Revelation chapter 1 verse 6 in King James Version say, and had made us kings and priests unto God and his Father. அது வெளிப்படுத்துதல் 1:6 இப்படியாக வாசிக்கிறோம். நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கி அவருடைய மகிமையின் வல்லமை என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. You see, citizens will never rule and reign. பிரஜைகள் ஒருபோதும் ஆளுகை செய்யவும், ஆட்சி செய்யவும் அவர்களால முடியாது. Only kings rule and reign. Only the royal blood rule and reign. ஆனால் யார் ஆட்சி செய்ய முடியும் என்றால், அந்த ராஜரீக ரத்த சம்பந்தப்பட்டவர்கள் தான், ராஜாக்கள் தான் ஆட்சி செய்யும், அதிகாரம் செலுத்தவும் முடியும். You are purchased by the blood. You enter into Jesus' bloodline. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் ஆகையால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தோடு கூட நீங்கள் ஐக்கியப்பட்டு சம்பந்தப்பட்டவர்களாய் காணப்படுகிறீர்கள். He's not save you to increase slave, but he adopt you and make you sons. ஆமென். அவர் உங்களை ரட்சித்தார். அது காரணம் ஏதோ ஒரு அடிமை கூட்டத்தை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் உங்களை ரட்சிக்கவில்லை. அவர்கள் உங்களை உடன் சுதந்திரராய் அவர் மாற்றிவிட்டார். You see, he called himself Abba Father. He never called himself, I am your master. அங்க அப்பா பிதாவே என்று அழைக்கிறோம் தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர, நான் உங்களுடைய ஆண்டவன், உங்களை ஆளுகை செய்கிறவன் என்று அப்படியாக தேவன் சொல்லவில்லை. He wants you to be so union with Christ, he even make you his son's bride. ஆகவே நாம் அவரோடு கூட இணைந்து செயல்படுகிறவர்களாயும், அவருடைய அந்த ராஜ்யத்தின் புத்திரராய் நம்மை அவர் மாற்றியிருக்கிறார். I cannot comprehend how to be a citizen. I only can understand from the scripture we are all made kings and priests unto him.
பாருங்க, நாம் ஒரு பிரஜையாய் இருக்கிறோம் என்பதை நாம் கிரகித்துக் கொள்ள முடியாதா இருக்கிறது. ஏனென்றால், அவர் நம்மை ராஜாக்களும், ஆசாரியருமாய் அவர் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். So, pastors or the shepherd, you have a hard time now to change your mind to think this way. ஆகவே போதகர்களே, மேய்ப்பர்களே, இது உங்களுக்கு ஒரு கடினமான நேரமாக காணப்பட்டாலும் கூட, உங்களுடைய மனம் மாற்றம் அடைய வேண்டும். A shepherd's your only job is take care of the sheep, and even the sheep is might not be yours. பாருங்க, மேய்ப்பர்கள் என்றால் ஆடுகளை பேணி காக்க வேண்டும். ஒருவேளை எனக்கு அல்லாத ஆடுகளை நான் காக்க வேண்டும், மேய்க்க வேண்டும். அப்படிதான் நாம் நினைக்கிறோம். But God make you not only just a shepherd, you don't own the sheep because all these sheep are your brothers, but God make you kings because He's given you spheres of influence and place of the land to rule and reign. ஆகவே தேவன் உங்களை மேய்ப்பர்களாக வைத்து ஆடுகளை பேணி காக்கிறவர்களாய் மாத்திரம் வைக்காமல் உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக வைத்திருக்கிறார். உங்களுக்கு இடங்களை கொடுத்திருக்கிறார், சூழ்நிலை கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஆட்சி செய்கிறவர்களைப் போல செயல்பட வேண்டும் என்றுதான் தேவன் போதலாகிய உங்களை குறித்து அவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். My ministry, my life built on this truth that God makes me to be ecclesia, not only to be a personal king, but I am the ecclesia and going to rule and reign together with you according to the will of our Father. அது என்னுடைய ஊழியம் இப்படிப்பட்ட சத்தியத்தின் அடிப்படையில் தான் கட்டப்பட்டதா இருக்கிறது. ஆளுகை செய்கிறவனாக தேவன் என்னை வைத்திருக்கிறார். ஆளுகை செய்கிறவனை போல ஒரு ராஜாவை போல மாத்திரமல்ல, சபையாக சேர்ந்து நாம் ஆளுகை செய்கிறவர்களாய் தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். The church is not refuge from darkness, but a council that executes heaven's will. சபையானது ஒரு அகதி போல இருளிலிருந்து தன்னை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுகிறவனாய் போல காணப்படாமல், சபையானது பரலோகத்தின் சித்தத்தையும் திட்டத்தையும் அதிகாரத்தை செயல்படுத்துகிறதான ஒரு சட்டப்பூர்வமான ஒரு கூட்டமாய் காணப்படுகிறது தான் இந்த சபை. God is calling us from spectators to legislators, from receiver of blessings to releaser of decrees. தேவன் நம்மை பார்வையாளர்களாய் இருப்பதற்காக அழைக்காமல், நாம் சட்டங்களை ஏற்றுகிறவர்களாயும் சட்டங்களை நிறைவேற்றுகிறவர்களாயும் நம்மை மாற்றி இருக்கிறார். ஏனென்றால் வெறும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் இராமல், சட்ட திட்டங்களை நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்கும்படியான சபையாய் தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். So when ecclesia is restored, the prayer becomes governance and not merely petition. அதாவது இந்த எக்லீசியாவாகிய சபை மீட்டெடுக்கப்படும் போது தன்னுடைய அடையாளத்தை அது மீட்டுக் கொள்ளும் பொழுது சபையானது தன்னுடைய விண்ணப்பத்தை கொடுக்கிறதை போல காணப்படாமல் அந்த சட்ட திட்டங்களை நிறைவேற்றுகிறதான அப்படிப்பட்ட நபர்களாய் நாம் மாறிவிடுகிறோம். The church without authority is a lamp without oil. இந்த சபையா எப்படி இருக்கிறது என்றால், அதிகாரம் இல்லாத சபை எண்ணெய் இல்லாத விளக்கை போன்றதுதான் காணப்படுகிறது. Amen. Summary. The ecclesia is heaven's government council on earth. சபையாக எக்லீசியாவானது எப்படியாக இருக்கிறது என்றால், பரலோக ஆளுகையும் அதிகாரத்தையும் இந்த பூமியிலே நிறைவேற்றப்படுகிறதான ஒரு அழைக்கப்பட்ட கூட்டம் தான் சபை. Then the authority of church flows from Christ's kingship and our union with him. இந்த சபையினுடைய அதிகாரம் எப்படி செயல்படுகிறது, அது பாய்ந்தோடுகிறது என்றால், அது கிறிஸ்துவினுடைய அந்த ராஜரீக ஆளுகை தன்மையோடு கூட தன்னை ஒருங்கிணைந்து செயல்படும் போது மாத்திரமே இந்த அதிகாரமானது சபையிலே கிரியை செய்யும். So when the church returns to its ecclesia identity, both spiritual atmosphere and the societal order shift under God's kingdom. ஆகவே சபையானது இந்த எக்லீசியா என்கிறதான அந்த அடையாளத்திற்கு திரும்பி வரும்போது என்ன நடக்கும் என்றால், ஆவிக்குரிய சூழ்நிலைகளிலும் இந்த சமுதாய அந்த சம்பந்தப்பட்டதான அந்த நியமங்களின் காரியத்திலும் மாற்றம் உண்டாகி தேவனுடைய ராஜ்யமானது அங்கு நிறுவப்படும். You don't have to create a new institution because you are already ecclesia. You just need to realize you are ecclesia.
ஏதோ ஒரு புதிய ஸ்தாபனத்தை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. நீங்கள் ஏற்கனவே தேவனுடைய சபையாய் அழைக்கப்பட்ட எக்லீசியாவாய் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். The, the son of the king, the prince, doesn't need to try to get the license to be a prince because he is prince, like it or not. அதாவது நீங்கள் விரும்புகிறீர்களோ இல்லையோ, தேவகுமாரனாகிய இளவரசனாகிய அவர் அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான ஆளுமை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்ல. அவர் ஏற்கனவே அந்த ராஜரீக ஆளுமையை, அதிகாரத்தை பெற்ற அந்த ராஜாவாய் அவர் காணப்படுகிறார். இளவரசராய் காணப்படுகிறார். The moment when he realized, he understand he's prince, then he can start to give order. அதாவது நீங்கள் அவர்களுடைய இளவரசர்களைப் போல இருக்கிறீர்கள் என்று அவர்கள் அங்கீகரித்துக் கொள்ளும்போது, ராஜாவாகிய அவர் தங்களுடைய கட்டளைகளை செயல்படுத்தும்படி அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். It's not a process of waiting for you to be matured. It's just a realization of who you are. That's all. நீங்கள் இதற்காக முதிர்ச்சி அடைந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதல்ல. இதை நீங்கள் புரிந்து கொண்டு அதை செயல்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதுவே காரியமாயிருக்கிறது. And I pray that you realize you are the kings and priests unto our God. ஆகவே நீங்கள் நம்முடைய தேவனுக்கு ராஜாவாகவும் ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்கான என்னுடைய ஜெபமாய் காணப்படுகின்றது. Let us pray. நாம் ஜெபிக்கலாம். Heavenly Father, awaken the church to know they are the ecclesia. ஆண்டவரே, இன்றைக்கு சபையானது இப்படியான அந்த தூக்கத்தை விட்டு எழும்பச் செய்யும் ஆண்டவரே. அவர்கள் எக்லீசியாவா இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யும். You have given them the authority to rule and reign with you. ஆண்டவரே, உம்மோடு கூட ஆட்சி செய்யும், ஆளுகை செய்யும் அந்த அதிகாரத்தை நீர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறீர். Therefore, we commit all the pastors in India into your hands. ஆகவே இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா போதர்களையும் உம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். They will realize who they are in Christ. கிறிஸ்துக்குள்ளாக அவர்கள் யாராய் இருக்கிறார்கள் என்கிறதான அந்த உணர்வையும் புரிந்து கொள்ளுதலும் அவர்களுக்கு கொடுப்பீராக. More than that, they will realize who is church in Christ. அதை காட்டிலும் கிறிஸ்துக்குள்ளாக இந்த சபை யாராய் இருக்கிறது, எப்படியா இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். So therefore, surrender the church into your hands. ஆகவே இந்த சபை உம்முடைய கரத்திலே நான் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். By your grace, we will awaken and rule together with you. ஆகவே ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே நாங்கள் அந்த தூக்கத்தை விட்டு எழும்பி உம்மோடு கூட நாங்கள் ஆட்சி செய்கிறவர்கள் In Jesus' name, Lord, we இருப்போம். pray. In Jesus' name, Lord, we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen.